நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து பறிச்சா எப்படி இருக்கும். ஸோ வந்துட்டு எவ்வளோ ஒரு ஆசையாக வந்துட்டு விஜய் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு மல்லிகிட்ட சொன்னார். ஸோ அது இல்லை அப்படின்னு வந்துட்டு திரும்பவும் சொல்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க விஜய் அப்படின்னே சொல்லலாம். விஜய் வந்து அவ்வளோ அழகாக சந்தோஷமாக அப்பா நல்ல வேலை ஜாப் கிடச்சிருச்சுன்னு சொல்லி முதல் நாளே வந்துட்டு மல்லி வெண்பாக்கெல்லாம் வந்து பார்ட்டி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக உலகத்தையே ஜெயிச்சது மாதிரி மூஞ்சியில் அவ்வளோ ஒரு பிரகாசமான தோற்றத்தை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். அழகாக அங்கே வந்து உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட மல்லி வந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாங்க, வெண்பா கொடுக்குற மிச்சத்தை வேணால் நான் சாப்பிட்டுக்கிறேன், அவள் சாப்பிட மாட்டாங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தும் இல்லை நீ ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி அழகாக சாப்பிட்டு மட்டும் முடிச்சது இல்லாமல் சின்ன ரொமான்ஸ் சீனும் முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து திடீர்னு வந்து உனக்கு பணம் கொடுக்குறேன்னு கையில் கொடுத்து பறிச்ச மாதிரி அவரோட வேலையை வந்து பறிச்சுட்டாங்க ராஜி அப்படின்னே சொல்லலாம். வேலை கிடைச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷத்தில் வந்து ஒரு நாள் கூட முடியல. அதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டது வந்துட்டு புல் ஸ்டாப்பாக வச்சுட்டாங்க ராஜி அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து ராஜினால தான் வந்து விஜய்க்கு வேலையே இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஊர்ஜிதமானது. ஸோ அது வந்து எப்படி மல்லிகிட்ட சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தான் கண்டிப்பாக மறுபடியும் வந்து திகச்சு போய் கை பசைஞ்சிட்டு நிற்பார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன தான் வந்து அவர் இது பண்ணாலும் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு மல்லி கண்டிப்பாக டென்ஷன் ஆக மாட்டாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊந்துதலாக தான் இருப்பாங்க. ஏன்னா மல்லி இருந்த ஒரு தைரியத்தில் தான் விஜய் வந்துட்டு இப்போ வரைக்குமே உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற முதல் காரணமே மல்லி தான். ஸோ அதனால வந்துட்டு மல்லியோட தைரியத்தில் கண்டிப்பாக வந்துட்டு அவர் ஒரு சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமையே எங்கேயாவது போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக பொழைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் எது அவங்க வந்து முயற்சிப்பாங்க அப்படின்னு தான் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.